தேடுறேன்னு தானே பார்க்குறீங்க. இந்த கீ மட்டும் எனக்கு கிடைக்கல அப்படின்னா இன்றைக்கி நான் $500 $1,000 வரைக்கும் ஃபைன் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஊர் பணத்துக்கு $3000 $6000 வரைக்கும் ஃபைன் கட்டுற மாதிரி ஆகிடும். நான் தேடிட்டு இருந்த கீ கிடைக்கலன்னா எனக்கு $500 ஃபைன் போட மாட்டாங்க. பட் ஆனால் அந்த பாக்ஸ்குள்ளே இருந்த இந்த லெட்டரை நான் ஃபில் பண்ணல அப்படின்னா எனக்கு $500 ஃபைன். இது அப்படி என்ன முக்கியமான லெட்டர் சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஊர்லலாம் சென்சஸ் எடுப்பாங்கள்ல, அதே மாதிரி தான் கனடாலையும் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை சென்சஸ் எடுப்பாங்க. என்ன நம்ம ஊரில் வந்து முன்னாடிலாம் வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கும், ஏஜ் என்ன, இதெல்லாம் கேட்டு எடுப்பாங்க இல்லையா. அதுக்கு பதிலாக கனடாவில் இந்த மாதிரி ஃபார்ம் அனுப்பிச்சிருவாங்க. இதில் வந்து ஒரு லாகின்க்கு டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை வச்சு நம்ம லாகின் பண்ணி நம்மளோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் அது மாதிரி நிறைய கொஷினர் இருக்கும். அதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணி அனுப்பணும். இப்போ வந்து ஏற்கனவே வந்து மே 8 ஆகிடுச்சு. மே 12க்குள்ளே இதை அனுப்பல அப்படின்னா எனக்கு வந்து $500 to $1,000 வரைக்கும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இது சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் கிடையாது. இங்கே வந்து பிஆரில் இருக்கிறாங்க இல்லை கனடாக்குள்ளே எந்த ஃபார்மெட்டில் இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி ஆகணும். இல்லைன்னா வந்து பெனால்ட்டி பே பண்ணணும். யாரெல்லாம் கனடாக்குள்ளேருந்து வாட்ச் பண்ணுறீங்களோ சீக்கிரமே இதை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிவிடுங்க. இல்லைனா பெனால்ட்டி பே பண்ணுற மாதிரி ஆகிடும். கனடா பற்றி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். See you on next video.